வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை எப்படி அழைத்திருக்கிறாராம்? பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதை அவர் நம்மோடு கூட தெளிவுபடுத்துகிறார். அதுல மோசை குறித்து பார்க்கும் பொழுது, மோசை தேவனுக்கு பிரியமா இருந்தான். அதே போல அந்த மோசை தேவனை சந்திக்கும் பொழுது, அந்த செடியானது, அந்த முட்செடியானது பற்றி எறியும் பொழுது, அந்த இடத்துல நிற்கும் பொழுது தேவன் சொன்னது என்ன? இந்த இடம் பரிசுத்த பூமி, உன்னுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பை கழற்றிவிடு என்று சொன்னார். அதே போல அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அதே போல அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன? பரிசுத்தையே அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ மோசே அந்த 10 கட்டளைகளை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது எல்லோரும் அந்த மோசடி முகத்தை பார்க்க முடியவில்லை. காரணம் என்ன? அவருடைய முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பரிசுத்தம். அப்போ குற்ற உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. அப்போ 2வது ஆண்டவர் வருகின் போது அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அவர் நம்மை சந்திக்கும் பொழுது யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்கிறோமோ அவர் வருகின் போது நாம் எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். ஆனால் நம்ம பாவக்கரைகள் இருந்தால் அவரை நம்ம என்ன செய்ய முடியாது? நேர்முகமாக அவரை பார்க்க முடியாது பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பொழுது என்ன செய்யணும்? பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ளும்படியாய் தேவன் நம்ம அழைக்கிறார். ஆமென்.